ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது இன்றைக்கி கோதுமை தோசை. கோதுமை தோசைக்கு என்ன சட்னி வச்சா செம்மையாக இருக்குங்கிறத தான் பார்க்குறீங்க. இது கோதுமை தோசை. இது நம்மளோட கோதுமை தோசையா? ஆமாங்க. என்ன சட்னி? தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னியா? தேங்காய் சட்னியோட கோதுமை தோசைக்கு கடப்பாக வச்சா செம்மையாக இருக்கும் தெரியுமா? இது இதாக இருக்கா, அது உரப்பாக இருக்கா, சூப்பராக இருக்கும். சரி சரி சாப்பிடுங்க. தேங்காய் சட்னி நல்லா தான் இருக்கும். அதான் இல்லை, நல்லா இருக்கும். எதாக இருந்தாலும் சொல்கிறேன். சரிங்க சரிங்க, அடுத்த வாட்டி அது மாதிரி செஞ்சிடும். டெய்லி மாவு தோசை சாப்பிட்டு கடுப்பாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இது வாங்கணும். சரி கோதுமை தோசை செம்மையாக இருக்குது, வருது, அருமையாக இருக்குது. நீங்களும் கோதுமை தோசைக்கு கடப்பாக இருக்கிற தேங்காய் சட்னி சாப்பிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கோதுமை தோசைக்கு தேங்காய் சட்னியாக அல்லது கடப்பாக சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்டை மாதிரி கையில் வச்சு சாப்பிடக்கூடாது, கீழே வச்சு தான் சாப்பிடணும். ஓகே ஓகே.